நீங்கள் வீடியோக்குள்ளே வந்து இந்த ப்ராடக்ட்ஸை பார்த்தோன்னே உங்கள் மைண்டில் என்ன தோணுன்னா, இவங்களும் வந்து நயாசினமைட் 10% சீரத்தை பற்றி தான் பேச போகிறாங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் இருக்குது இது பற்றி. இவங்க என்ன புதுசாக பேச போகிறாங்க அப்படின்றது தான் உங்கள் மைண்டுக்கு ஃபஸ்ட்டு தோணும். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணுறது கூட சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து என்னோடய வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா இது வரைக்கும் 6 இயர்ஸாக நான் ட்ரை பண்ணி என்னோடய ஸ்கின்னுக்கு சூட்டான ப்ராடக்ட்ஸை பற்றி மட்டும்தான் வந்து நான் என்னோடய சேனலில் வந்து ரிவ்யூஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோவோட எண்டு வரைக்கும் பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்னி ப்ரோன் ஸ்கின் ப்ளஸ் போர்ஸோட சைஸை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, ப்ளஸ் வந்து ஆக்னி ஸ்கார்ஸ் எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, ஒரே ஒரு சீரம் ப்ளஸ் டபுள் கிளென்சிங், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இது மட்டும் வச்சு எப்படி வந்து ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நான் வந்து என்னோடய ஸ்கின் கேர் நான் வந்து 6 இயர்ஸ் பேக் ஸ்டார்ட் பண்ணப்போ என்னோடய ஸ்கின் எப்படி இருந்துச்சுன்னா அதோட பிக்சரை வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். என்னோடய ஸ்கின் பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ் பேக் வந்து அப்படி தான் இருந்துச்சு. ஸ்கின்னில் வந்து ஸ்கின் டெக்ஸ்டர் ஜாஸ்தியாக, பிம்பிள்ஸ் வந்து ஃபேஸ் ஃபுல்லாக இருக்காது, அதாவது கண்ணும் ஃபுல்லாக இருக்காது. பட் ஆனால் வந்து ஓரளவுக்கு 4 to 5 பிம்பிள்ஸ் இருக்கும். அது வந்து மறைஞ்சிட்டு டார்க் ஸ்பாட்ஸாக கன்வெர்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து திருப்பி மறுபடியும் பிம்பிள்ஸ் வரும். இதுதான் வந்து ரொட்டீனாக நடந்துகிட்டு இருந்துச்சு. ப்ளஸ் வந்து ஸ்கின் டெக்ஸ்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கே அந்த பிக்சரில் விசிபிளாக தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. பிக்மெண்டேஷனும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆக்னி வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, போர்ஸோட சைஸை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, ப்ளஸ் வந்து ஆக்னி ஸ்கார்ஸை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்னு தான். இந்த வீடியோவில் நான் நயாசினமைட் சீரத்தை பற்றி மட்டும் பேச போகிறது கிடையாது, ஒரு கம்ப்ளீட் ஸ்கின் கேர் ரொட்டீனை பற்றி பேச போகிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து ஆக்னி ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, போர்ஸோட சைஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் ஸ்கார்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஸ்கின் கேர் ரொட்டீனில் நம்ம வந்து 4 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும். மார்னிங்கும் 4 ஸ்டெப்பு, நைட்டும் 4 ஸ்டெப். மார்னிங் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ், நயாசினமைட் சீரம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன். நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால், இல்லை நீங்கள் ஆயிலி காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா ஃபேஸ் வாஷ், நயாசினமைட் சீரம், சன்ஸ்க்ரீன் இது மட்டுமே போதும். நைட்டு டைமில் பார்த்தீங்கன்னா டபுள் கிளென்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ ஒரு கிளென்சிங் பாம் இல்லை எய்தர் மிசலர் வாட்டர், ஃபேஸ் வாஷு, அதுக்கப்புறம் வந்து நயாசினமைட் சீரம், மாய்ஸ்சரைசர். இதுதான் வந்து ரொட்டீன். சரிங்களா? இதில் வந்து ஒரு ஸ்டெப்பையும் பற்றி வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவோட எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்ல வரதை வந்து உங்களால் வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட்டு வந்து எதுக்கு வந்து டபுள் கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஆக்னி வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆகுதுன்றதை பார்க்கலாம். நம்ம ஸ்கின்னில் வந்து நேச்சுரலாகவே வந்து ஆயில் ப்ரொடியூஸ் ஆகும். அது அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆயில் மேலே வந்து டஸ்ட்டு வந்து போய் அக்குமுலேட் ஆகி அது வந்து போர்ஸை வந்து கிளாக் பண்ணிடும்னா போர்ஸை வந்து போய் அடைச்சிக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பாக்டீரியா வந்து உட்காரும்போது அதுதான் வந்து ஆக்னியாக ஃபார்ம் ஆகி வெளியில் வரும். ஸோ இப்படி தான் வந்து ஆக்னி ஃபார்ம் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்னி ஃபார்ம் ஆகுறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து உங்களோட போர்ஸ் கிளாக் ஆகுறது, அதாவது வந்து உங்கள் ஸ்கின் வந்து க்ளீனாக இல்லாமல் இருக்கிறது. ஸோ நீங்கள் டபுள் கிளென்ஸ் பண்ணிங்கனாலே உங்கள் ஸ்கின் வந்து க்ளீன் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். அப்படி க்ளீன் அண்ட் ஹெல்த்தியாக இருந்துச்சுனாலே உங்களோட போர்ஸ் சைஸ் வந்து ரெடியூஸாக இருக்கும், உங்களோட போர்ஸ் வந்து சுத்தமாக இருக்கும். உங்களோட போர்ஸ் சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னா ஆக்னி வந்து வரவே வராது. சரிங்களா? அது வந்து ஆக்னி வரதை வந்து கண்டிப்பாக வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் உங்களோட ஆக்னி ரெடியூஸ் பண்ணணும், போர்ஸோட சைஸை ரெடியூஸ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வந்து டபுள் கிளென்ஸ் பண்ணுறது தான். மார்னிங் வந்து நீங்கள் ஒரு சிம்பிள் ஹைட்ரேட்டிங் ஃபேஸ் வாஷ் வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போதும். ஏன்னா நைட்டு வந்து நம்ம டபுள் கிளென்ஸ் பண்ணுறதுனால தூங்கும்போது அவ்வளோவா வந்து நம்ம டஸ்ட்டோ ஆயிலோ வந்து நம்ம ஸ்கின்ல ஃபார்ம் ஆகாது. ஸோ மார்னிங் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சிம்பிள் ரெஃப்ரெஷிங் ஃபேஷியல் வாஷ் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து இன்க்ளூட் பண்ணல, ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்கிறதுனால வந்து அந்த ஃபேஸ் வாஷை வந்து இந்த வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணல.
நைட்டு பார்த்தீங்கன்னா டபுள் கிளென்சிங்கில் இந்த டீகன்ஸ்ட்ரக்டோட கிளென்சிங் பாமும் ஃபேஸ் வாஷும் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம டபுள் கிளென்சிங் பண்ணுறதோட பர்பஸ் வந்து இதுதான். டபுள் கிளென்சிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற எக்ஸஸ் ஆயில் எல்லாம் வந்து போயிடும். போர்ஸ் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் கிளென்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸ் வந்து எப்படி இருந்துச்சோ அதை விட நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு டபுள் கிளென்சிங் பண்ணதுக்கப்புறம் தெரியும். கண்டிப்பாகவே நல்லா விசிபிளாகவே தெரியும். ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசன் நம்மளுக்கு ஆக்னி வரதுக்கு முக்கியமான ரீசனே நம்மளோட ஸ்கின்ல வந்து ஆயில் அதிகமாக இருக்கிறது, நம்ம ஸ்கின் வந்து க்ளீனாக இல்லாத இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டோனாலே ஆக்னி வந்து வராது. சரிங்களா? ஸோ டபுள் கிளென்சிங் வந்து இம்பார்ட்டண்ட் நைட் டைமில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நயாசினமைட் சீரம். நிறையா வீடியோஸில் வந்து நீங்கள் சாலிசைலிக் ஆசிட் சீரம் தான் யூஸ் பண்ண சொல்லி பார்த்துருப்பீங்க. பட் நான் வந்து ஏன் நயாசினமைட் சீரம் பற்றி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 6 இயர்ஸ் பேக்கு முன்னாடி இந்த சீரம்ஸ் பற்றியெல்லாம் வந்து அவ்வளோவா வந்து யாருக்குமே வந்து தெரியாது. அந்தளவுக்கு அவேர்னஸ் கிடையாது. நார்த் சைடில் ஒரு சில யூடியூபர்ஸ் ப்ளஸ் ஃபாரின் யூடியூபர்ஸ் தான் வந்து இந்த சீரம் பற்றிலாம் வந்து அதிகமாக வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி நான் தேடி கண்டுபிடிச்சதில் என்னோடய ஸ்கின் டெக்ஸ்சர் ஆக்னி எல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன சீரம் யூஸ் பண்ணான்னு சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நயாசினமைட் சீரம், சாலிசைலிக் ஆசிட் சீரம் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து சுகந்தாவோட பிஹெச்ஏ சீரம் வாங்கி யூஸ் பண்ணேன். எனக்கு அது சுத்தமாக செட் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து நான் நயாசினமைட் சீரம் வாங்கலான்னு சர்ச் பண்ணிகிட்டு இருந்தப்போ அப்போது மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸாக அவைலபிளாக இருந்தது பார்த்திங்கன்னா ஆர்டினரியோட 10% நயாசினமைட் சீரம் தான். ஆனால் அதுவும் வந்து இந்தியாவில் அவைலபிள் கிடையாது. இன்ஸ்டாகிராம் மூலமாக தான் வந்து பையர்ஸ் மூலமாக வந்து நாங்கள் வாங்குறதா இருக்கும். 600 ஆர்டினரி நயாசினமைட் சீரம்னா அது 1800 வரைக்கும் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து கடைசியில் சரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா மினிமலிஸ்டோட 10% நயாசினமைட் சீரம் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண நயாசினமைட் சீரம் வந்து மினிமலிஸ்டோட 10% நயாசினமைட் சீரம் தான். அப்போது வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன் பற்றியெல்லாம் அதிகமாக யூடியூபர்ஸ்க்கு வந்து தெரியாது. 5% தான் யூஸ் பண்ணும் அப்படின்றது தெரியாது. ஆனால் மோஸ்ட்லி அவைலபிளாக இருந்த சீரம் பார்த்திங்கன்னா நயாசினமைடில் 10% தான் சீரம் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. அதாவது தெரிஞ்ச அளவு பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 10% தான் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ நான் எடுத்த உடனே வந்து மினிமலிஸ்டோட 10% நயாசினமைட் சீரம் தான் வாங்கி யூஸ் பண்ணேன். ஏன் இதில் ஆர்டினரி வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போலேருந்தே ஆர்டினரி 10% நயாசினமைட் சீரம் வந்து வாங்கி யூஸ் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ நம்ம ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஏதாவது ஒரு டைம் அது யூஸ் பண்ணணுன்னு சொல்லி லிஸ்ட்டில் வச்சுருப்போம்ல, அப்படி வச்சுருந்த ப்ராடக்ட் வந்து இது. ஸோ நான் வந்து இப்போது வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட மினிமலிஸ்டோட பாட்டில் இல்லை. ஸோ அதனால் ஆர்டினரி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மினிமலிஸ்டோட 10% நயாசினமைட் சீரம் நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின்ல பயங்கர சேஞ்சஸ் வந்துச்சு. ஸ்கின்ல வந்து ஆயில் ப்ரொடெக்ஷன் வந்து பேலன்சிங்காக இருந்துச்சு. ஸ்கின்னோட டெக்ஸ்சர் எல்லாம் வந்து நல்லா ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஆக்னி வந்து வரதே எனக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டிங்களோ எனக்கு வந்து 6 இயர்ஸாக ஆக்னி வரவே கிடையாது. ஒரு ப்ராப்பர் ஹெல்த்தியான ஸ்கின் கேர் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ஆக்னி வரதே ஸ்டாப் ஆயிடுச்சு. பீரியட்ஸில் கூட வந்து எனக்கு இப்போ வந்து ஆக்னி வந்து வர்றதில்லை. எனக்கு வந்து அது நல்லா மினிமலிஸ்டோட 10% நயாசினமைட் சீரம் வந்து ரொம்ப சூப்பராக செட் ஆச்சு. சரிங்களா? ஸ்கின் வந்து எனக்கு நல்லாவே ஹெல்த்தியான சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. நான் அதோட பிக்சரை வந்து நான் எண்டில் அட்டாச் பண்ணுறேன். சாலிசைலிக் ஆசிட் சீரம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே செட் ஆகாது. ஆனால் நியாசினமைட் சீரம் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் செட் ஆகும். ஒரு சில சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புளுக்கு மட்டும் செட் ஆகாது. அதாவது 10% நயாசினமைட் சீரம் வந்து செட் ஆகாது. அதனால் வந்து நீங்கள் ஆர்டினரி 10% நயாசினமைட் சீரம் ட்ரை பண்ணலான்னு சொல்லி மைண்டில் வச்சுருந்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அதை ட்ரை பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா மினிமலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 10% நயாசினமைட் சீரம் மினி பாட்டில் இருக்குது. நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது சூட் ஆச்சு அப்படின்னா வந்து நீங்கள் பெரிய பாட்டில் போய்க்கலாம். ஆனால் ஆர்டினரி வாங்கினீங்கன்னா அது ஆல்ரெடி பெரிய பாட்டில் தான் இருக்கும். வாங்கி உங்களுக்கு சூட் ஆகாது போயிடுச்சு அப்படின்னா வேஸ்ட் ஆஃப் மணி தான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கும்போது மினிமலிஸ்டோட 10% நயாசினமைட் சீரம் மினி பாட்டில் வாங்கிட்டு அது உங்களுக்கு சூட் ஆச்சு அப்படின்னா வந்து பிக் பாட்டிலுக்கு வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த நயாசினமைட் 10% சீரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி டைப் ஆஃப் ஆக்னி இருந்தாலுமே வந்து இது வந்து ஒர்க் ஆகும். இது வந்து ஒரு சேஃபான சீரம். ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள் கூட யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் என்னென்னா உங்களுக்கு அந்த 10% நயாசினமைட் சீரம் வந்து சூட் ஆகணும். அதுதான் வந்து ப்ராப்ளமே.
உங்களுக்கு சிஸ்டிக் ஆக்னி இருக்குது, இல்லை ஹார்மோனல் ஆக்னி இருக்குது, இல்லை ஒரு டீனேஜராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஃபேஸில் ஆக்னி இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நயாசினமைட் சீரம் யூஸ் பண்ணலாம். நயாசினமைட் சீரம் மட்டுமே யூஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து ஆக்னியை வந்து குறைக்க முடியும். நான் வந்து ஸ்டார்ட் பண்ண அதே சேம் டைமில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டும் அவங்க வந்து ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னு, அவங்க கன்னத்தில் வந்து ஃபுல்லாக வந்து ஆக்னி தான் இருக்கும். அவங்களும் வந்து நயாசினமைட் சீரம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த மினிமலிஸ்ட்டோட 1 பாட்டில் முடியறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின்ல இருந்த ஆக்னி மொத்தமாக போயிடுச்சு. எனக்கு வந்து பிக்சர் அனுப்பியிருந்தாங்க. அந்த டார்க் ஸ்பாட்ஸ் மட்டும் வந்து அவங்களுக்கு வந்து இருந்தது. ஆக்னி வந்து நல்லாவே கிளியர் ஆயிருந்தது. இப்போது நான் வந்து இந்த நயாசினமைட் சீரம் 2 வீக்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து ஆக்னி ரெடியூஸ் ஆகலை, ஆயில் ப்ரொடக்ஷனும் கம்மியாகலை, போர் சைஸும் ரெடியூஸ் ஆகலை அப்படின்லாம் தயவு செஞ்சு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கின்ல ஒர்க் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் வந்து அது வந்து ஒரு டைம் எடுத்துக்கும். 1 மந்த்தாவது நீங்கள் அதுக்கு டைம் கொடுத்தீங்க அப்படின்னா தான் அது வந்து அதோட ரிசல்ட்ஸை வந்து காட்ட ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வந்து அட்லீஸ்ட் அந்த ப்ராடக்டை வந்து ஒரு பாட்டிலாவது முடிச்சிங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸ்கின் கேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் என்ன ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களோ அதை விட வந்து உங்களுக்கு வந்து 2 மடங்கே நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஒரே வாரத்தில் வந்து எனக்கு ரிசல்ட்ஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ரிசல்ட் வந்து கிடைக்காது. இப்போது நான் நயாசினமைட் சீரம் 10% சீரம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஸ்கின்ல வந்து ஆக்னி வந்து வரது ரெடியூஸ் ஆயிடுச்சு, இல்லை ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்கின் வந்து எனக்கு வந்து ஹெல்த்தியாக வந்து அதே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. நான் இன்னுமே 10% நயாசினமைட் சீரம் கண்டினியூ பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அவசியம் இல்லை. நீங்கள் வந்து 5% நயாசினமைட் சீரமுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எய்தர் மினிமலிஸ்ட்டில் வந்து 5% நயாசினமைட் சீரம் இருக்குது, இல்லை டீகன்ஸ்ட்ரக்டில் பார்த்தீங்கன்னா கிளியரிங் சீரமில் வந்து 5% நயாசினமைட் இருக்குது. பட் ஆனால் என்னோட சாய்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா டீகன்ஸ்ட்ரக்டோட கிளியரிங் சீரம் தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அதில் 5% நயாசினமைட் சீரமும் இருக்குது, ஆல்ஃபா ஆர்புட்டின் சீரமும் இருக்குது. இப்போ நம்ம நயாசினமைட் சீரம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஆக்னிஸ் எல்லாம், உங்களுக்கு நிறைய ஆக்னி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஆக்னி எல்லாம் ரெடியூஸ் ஆயிரும். புதுசாக ஆக்னியால் வந்த ஸ்கார்ஸ் வந்து ஓரளவுக்கு ரெடியூஸ் ஆயிரும். உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஸ்கார்ஸ் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது, இல்லை உங்களுக்கு ஸ்கின்ல பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னா அதை வந்து நயாசினமைட் சீரம் வந்து அந்த அளவுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணாது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ஃபா ஆர்புட்டின் சீரம் ஒரு பிக்மெண்டேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறது எய்தர் ஆல்ஃபா ஆர்புட்டின், கோஜிக் ஆசிட், ட்ரெனக்ஸாமிக் ஆசிட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணுற வேலையை தான் பார்க்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா ஆர்புட்டின் சீரம் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபான சீரம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஈவன் சென்சிட்டிவ் ஸ்கின் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டீகன்ஸ்ட்ரக்டில் வந்து இது 2மே இருக்கிறதுனால நம்ம 2 ப்ராடக்ட் வந்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த டீகன்ஸ்ட்ரக்ட் கிளியரிங் சீரம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற 5% நயாசினமைட் சீரம் வந்து நயாசினமைட் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். ஆயிலை வந்து பேலன்ஸாக வச்சுக்கும், போர்ஸை ரெடியூஸ் பண்ணும், ஆக்னி வந்து வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும். ஆல்ஃபா ஆர்புட்டின் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷனை வந்து நல்லா குறைக்கும். நீங்கள் ஆல்ஃபா ஆர்புட்டின் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே போதும், உங்கள் ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷன் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும். ஈவன் மெலாஸ்மா கூட, அதாவது வந்து வயசானாலோ இல்லை வந்து நீங்கள் அதிகமாக வெயிலில் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்னத்தில் வந்து திட்டா அந்த மாதிரி பிக்மெண்டேஷன் வரும். ஒரு அங்கங்கே வராமல் அப்படியே வந்து அது தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த மெலாஸ்மா கூட ஆல்ஃபா ஆர்புட்டின் சீரம் வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட்ஸ் கொடுக்கும். யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்த்து ட்ரெட்டினாயின் இல்லை வந்து நான் வந்து கோஜிக் ஆசிட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா தயவு செஞ்சு வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. ஆல்ஃபா ஆர்புட்டின், கோஜிக் ஆசிட், ட்ரெனக்ஸாமிக் ஆசிட் இது 3மே பார்த்திங்கன்னா பிக்மெண்டேஷன் ரெடியூஸ் பண்ணும். ஆனால் இந்த 3ல் வந்து ஆல்ஃபா ஆர்புட்டின் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபான வந்து சீரம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க கூட யூஸ் பண்ணலாம், சென்சிட்டிவ் ஸ்கின் பீப்புள் கூட யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து வந்து மாய்ஸ்சரைசர், ஃபார்முலா ஆர்எக்ஸோட பெரியர் ரிலீஃப் மாய்ஸ்சரைசர். ஏன் நான் இந்த மாய்ஸ்சரைசர் வாங்கி யூஸ் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டபுள் கிளென்ஸ் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை வந்து க்ளீனாக வச்சுக்கிட்டோம், அப்புறம் நயாசினமைட் சீரம் யூஸ் பண்ணி நம்மளோட ஆக்னியை ரெடியூஸ் பண்ணிட்டோம். ஃபர்தராக நம்மளோட ஸ்கின் பெரியரை வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்கு, நம்ம ஸ்கின் பெரியரை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு ஒரு பெரியர் ரிலீஃப் மாய்ஸ்சரைசர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஆக்னி வர்றது ரெடியூஸ் ஆகும். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த ஃபார்முலா ஆர்எக்ஸில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செரமைட்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து ஹைலரானிக் ஆசிட் இருக்குது, கிளிசரின் இருக்குது,
இந்த சென்ட்ரலா ஏஷியாட்டிக்கா எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இந்த ஃபார்முலா ஆர்எக்ஸ் வெரியர் மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னோடய ஸ்கின் டெக்ஸ்சர்லேயும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. ஆக்னி வந்து எனக்கு ஆல்ரெடி வராது இல்லைங்களா, இது வந்து நல்லா வந்து ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுச்சு. இப்போது நீங்கள் ஒரு ஆயிலி ஸ்கின் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட மாய்ஸ்சரைசரில் வந்து ஹைலரானிக் ஆசிட், கிளிசரின் இல்லை பாலிக்ளூட்டமிக் ஆசிட் இருக்கிற மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும். ட்ரை ஸ்கின் பீப்புள் வந்து இதோடு சேர்த்து உங்களோட மாய்ஸ்சரைசரில் ஆயில், அதாவது இந்த ஆல்மண்ட் ஆயில், ஸ்குவாலன் ஆயில் அப்படியெல்லாம் வந்து ஆட் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி ஆயில் இல்லை வந்துட்டு பட்டர், ஷியா பட்டர் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஷியா பட்டர் இல்லை வந்து வேக்ஸு. செராவே மாய்ஸ்சரைசிங் க்ரீமில் பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோலட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. கிளையர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து பி வேக்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் ப்ளஸ் வந்து அதில் வந்து ஆயிலும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆயில் இல்லை வேக்ஸு இல்லை சியா பட்டர் இருக்கிற மாதிரியான ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து ட்ரை ஸ்கின் பீப்புள் சூஸ் பண்ணணும். ஆயிலி ஸ்கின் பீப்புள் பார்த்தீங்கன்னா உங்களோட மாய்ஸ்சரைசரில் ஹைலரானிக் ஆசிடு, பாலிக்ளூட்டாமிக் ஆசிட் இல்லை கிளிசரின் இருக்கிற மாதிரியான ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து சூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலா ஆர்எக்ஸில் வந்து செரமைட்ஸ் இருக்குது. செரமைட்ஸ் வந்து நம்ம ஸ்கின் பெரியரை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் வந்து ஹைலரானிக் ஆசிட் இருக்குது, கிளிசரின் இருக்குது, சென்ட்ரலா ஏஷியாட்டிக்கா எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா காம் பண்ணும். நயாசினமைடும் இருக்குது, ஆக்னியும் வந்து வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். ஆயிலி காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்தால் இந்த ஃபார்முலா ஆர்எக்ஸோட பெரியர் ரிலீஃப் மாய்ஸ்சரைசர் வந்து கண்டிப்பாக ஒரு டைமாவது ட்ரை பண்ணுங்கள். இந்த மாய்ஸ்சரைசர் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வேறு எந்த மாய்ஸ்சரைசருக்குமே ஷிஃப்ட் ஆக மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து இது வந்து உங்களோட ஸ்கின்னை வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக வச்சுக்கும். நீங்கள் ட்ரை ஸ்கின் பீப்புளாக இருக்கீங்கன்னா என்னோடய சஜஷன்ஸ் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, பில்கிரிமோட 5 செரமைட்ஸ் பெரியர் மாய்ஸ்சரைசர், அப்படி இல்லை அப்படின்னா செராவேயோட மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நீங்கள் வந்து ஆக்னி ப்ரோன் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் நார்மலாகவே வந்து இந்த மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது 2 மாய்ஸ்சரைசருமே. இந்த வீடியோ இவ்வளோ தாங்க. எனக்கு வந்து பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் மேலே வந்து அவ்வளோவா சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. பட் இருந்தாலும் வந்து என்னோடய ஃபேஸ் வந்து இந்த ஸ்கின் கேர் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் எப்படி சேஞ்சஸ் ஆச்சுன்னு சொல்லி ஆட் பண்ணுறேன். பட் ஆனால் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 2.5 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ. ஏன் இப்போ இருக்கிற கரண்ட் ஃபோட்டோ அப்லோட் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா 2.5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஐ காட் ப்ரெக்னென்ட். அதுக்கப்புறம் வந்து ப்ரெக்னென்சி ப்ளஸ் பிரஸ்ட் ஃபீடெல்லாம் பண்ணினதுனால என்னால் வந்து ப்ராப்பராக ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ண முடியல. ஸோ என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ ஏப்ரல்லேருந்து தான் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து நான் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணும்போது டீகன்ஸ்ட்ரக்டோட கிளியரிங் சீரம்லேருந்து தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஆர்டினரியோட 10% நயாசினமைட் சீரம் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இல்லாமல் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து முன்னே இருக்கிறத விட இப்போ கொஞ்சம் மாறி இருக்குது. அதாவது ரெட்டினால் சீரம் ஆட் பண்ணியிருக்கேன், காப்பர் பெப்டைட் ப்ளஸ் பிடிஆர்என் சீரம் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இப்போ இருக்கிற பிக்சரை போட்டால் அப்படின்னா வந்து அது உண்மையான ரிசல்ட்டாக வந்து இருக்காது. அதுவும் இல்லாமல் நீங்கள் யூடியூப்லலாம் போடுற பிஃபோர் ஆஃப்டர் பிக்சரை பார்த்து வந்து தயவு செஞ்சு ஏமாறாதீங்க. நான் வந்து ஒரு வீடியோவே பார்த்தேன். அதில் வந்து 10 இயர்ஸ் பேக் வந்து நான் இப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பீச்சில் நிற்கிற மாதிரி ஒரு டேன் ஆன அவங்களோட ஃபிகர் டேன் ஆன மாதிரி வந்து ஒரு பிக்சர் போட்டிருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிசல்ட் போட்டிருந்தாங்க. நார்மலாக நீங்கள் 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்ல கொலாஜன் ப்ரொடெக்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின் பார்த்திங்கன்னா தானாகவே நல்லா ரெக்கவரி ஆகிக்கும். உங்களுக்கு டேனிங்கே இருந்துச்சுனாலும் நீங்கள் இப்போ காலேஜ் போகிறீங்க இல்லை ஸ்கூல் போகிற பொண்ணு அப்படின்னா உங்களுக்கு டேனிங்கே இருந்துச்சுனாலும் நீங்கள் ஒரு 10 to 15 டேஸோ இல்லை 1 மந்த்தோ வந்து லீவில் இருக்கும்போது வீட்டில் இருந்து பாருங்களேன், அந்த டேன் வந்து தானாகவே சரியாயிரும். நீங்கள் அதுக்கு வந்து எதுவும் வந்து க்ரீம்ஸோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் தானாகவே ரெக்கவரி ஆயிரும். ஏன்னா உங்களுக்கு வந்து நம்மளுக்கு சின்ன வயசில் வந்து நம்மளோட ரெக்கவரி சிஸ்டம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்குன்னு தனியாக எந்த ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. அப்போது 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்படி இருக்கேன், 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இப்படி இருக்கேன்னா அதை வந்து எந்த அளவுக்கு உண்மைன்றதை வந்து தயவு செஞ்சு வந்து யோசிங்க.
அதுவும் இல்லாமல் 25 இயர்ஸ் வரைக்குமே வந்து நம்ம ஸ்கின்ல வந்து ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மட்டுமே வந்து நம்ம பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீன் மட்டுமே வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். யூடியூபர்ஸை பார்த்து ட்ரெட்டினாயின் நான் யூஸ் பண்ணுறேன், ரெட்டினால் சீரம் யூஸ் பண்ணுறேன். ரெட்டினால் சீரம் வந்து 25 இயர்ஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். 18 இயர்ஸ் 20 இயர்ஸ்லாம் இருக்கீங்கன்னா அப்போயே வந்து ரெட்டினால் சீரம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட ஸ்கின்னால் வந்து அதை வந்து டாலரேட் பண்ண முடியாது. நீங்கள் 25 இயர்ஸ்க்கு மேலே இருக்கீங்க, 30 இயர்ஸ்க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் ரெட்டினால் சீரம் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இவ்வளோதாங்க இந்த வீடியோ. நான் வந்து சொல்லணும்னு நினச்சதால் எல்லாமே வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட எண்டு வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரியாத ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் மீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இல்லை உங்களுக்கு நான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஸ்கின் கேர் ரொட்டீனோ இல்லை ப்ரெக்னென்சி சேஃப் ஸ்கின் கேர் ரொட்டீன் இல்லை ப்ரெக்னென்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்னை வந்து எப்படி வந்து டேக் கேர் பண்ணிக்கிறதுன்ற ரொட்டீன் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ டில் த எண்ட். தேங்க்யூ, பாய். ஒரு சில விஷயங்கள் வந்து கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து இது நீங்கள் 4 இயர்ஸ் 6 இயர்ஸ் பேக் பண்ணேன்னு சொன்னீங்க. ஸோ அப்போது டபுள் கிளென்சிங் நீங்கள் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, நான் அப்போது டபுள் கிளென்ஸ் பண்ணலை. சிம்பிளோட ரெஃப்ரெஷிங் ஃபேஷியல் வாஷ் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் 5 இயர்ஸ் பேக்கு. ஆமாங்க, யூடியூப்பில் வந்து ட்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நான் அந்த ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அந்த ஃபேஸ் வாஷை பற்றியும் சொன்னதும் பார்த்தீங்கன்னா சமப்தி பானர்ஜி அப்படின்ற யூடியூபர் தான். பட் ஆனால் அந்த ஃபேஸ் வாஷில் நான் ஃபாலோ பண்ண ஒரே ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் வாஷ் போட்டுட்டு ஒரு 60 செகண்ட்ஸாவது அட்லீஸ்ட் வந்து ஃபேஸை வந்து நல்லா மசாஜ் பண்ணுவேன். மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். சிம்பிள் ஃபேஸ் வாஷ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேஸ் வாஷு. நான் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹிமாலயாவோட நீம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணேன். அது என்னோடய ஸ்கின்னை பயங்கரமாக டல் ஆக்கிடுச்சு. அடுத்து செபாமெட்டோட ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணேன். அது வந்து ட்ரை ஆக்குச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா காமா ஆயுர்வேதாவில் ஒரு ஃபேஸ் வாஷ் இருந்துச்சு. அதுவும் வந்து ஸ்கின்னை வந்து டல் ஆக்குச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சிம்பிள் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இது யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இதை என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஆட் பண்ணியிருக்கிற வரைக்குமே பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின் வந்து எப்போயுமே சாஃப்டாக தான் இருக்கும். என்னைக்காவது வந்து ஒரு அவசரத்தில் ஒரு 2 to 3 டேஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலைன்னா கூடயுமே இந்த ஃபேஸ் வாஷ் மட்டும் யூஸ் பண்ணாலே வந்து என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பட் ஏன் டபுள் கிளென்ஸ் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது தான் 6 மந்த்ஸாக நான் டபுள் கிளென்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். டபுள் கிளென்ஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னென்ன ரிசல்ட்ஸ் கிடச்சுன்றது எனக்கு வந்து நல்லாவே தெரியுது. அதனால் வந்து டபுள் கிளென்ஸ் வந்து ஆட் பண்ண சொல்கிறேன். நிறையா டெர்மட்டாலஜிஸ்ட்டும் ப்ளஸ் வந்து கெமிஸ்டெல்லாம் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் கொரியா தான் வந்து ஸ்கின் கேருக்கு வந்து ஃபேமஸான ஒரு கண்ட்ரி. அங்கேயும் என்ன சொல்கிறாங்கன்னா டபுள் கிளென்ஸ் வந்து மஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு ப்ளஸ் வந்து கிளியர் ஸ்கின்னுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் முன்னையுமே வந்து அப்போது ஃபார்முலா RX பரியர் ரிலீஃப் மாய்ஸ்சரைசர் வந்து இல்லை. ஸோ அப்போ என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண மாய்ஸ்சரைசர் வந்து வாவோட ஆலிவேரா ஜெல்லு. நான் எப்படி ஸ்கின் கேர் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணேன், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன்னு சொல்லணுன்னாலே வந்து அது ஒரு பெரிய தனி வீடியோவாக எடுக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் மொக்கப்படுற மாதிரி இருக்கும். அதனால தான் இதை வந்து வீடியோவோட எண்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் வாட்ச் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ வாவோட ஆலிவேரா ஜெல் தான் வந்து நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணேன். அது வந்து ஓகேவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பான்ஸோட லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணேன். அது வந்து சரியான சென்ட் ஃபேக்ட்ரி அது வந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூட்ரிஜினா கிளினிக்கு இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு தான் வந்து கடைசியில் தான் வந்து காசரெக்ஸோட எசன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ணேன். அது எப்படி ட்ரை பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொரியன் ட்ராமாலாம் பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்போது 4 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா கொரியன் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஃபேமஸாக இருந்துச்சுன்னா ஃபேஸ் ஷாப்பு, பாடி ஷாப்பு, இன்னஸ்ஃப்ரீ. ஸோ நான் வந்து கடைசியாக வந்து
கிளினிக் அப்புறம் சுகந்தாவோட ஒயிட் லோட்டஸ் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். டு பி ஹானஸ்ட் அது வந்து நல்லா தான் இருந்துச்சு, ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்ல மாய்ஸ்சரைசர் தேடணும்னு இருக்கப்போ தான் வந்து இந்த 3 மாய்ஸ்சரைசரில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலான்னு சொல்லி நான் மண்டையை உடச்சிட்டு இருக்கும்போது தான் ஒரு ட்ராமா பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கிம் சோ ஹியூன் அவரோட பேர் அதான் நினைக்கிறேன், மை லவ் ஃப்ரம் த ஸ்டார் அந்த ஹீரோ இப்போ கூட வந்து குயின் ஆஃப் டியர்ஸ் அந்த ட்ராமாவில் வந்துருப்பாப்புல. ரீசெண்டாக கான்ட்ரவர்சியில் கூட மாட்டினார் இல்லையா, அவர் வந்து இந்த காசரெக்ஸோட க்ரீமை வந்து கையில் வச்சுட்டு வந்து ஒரு ட்ராமாவில் வந்து ஆட் வந்தது. அப்படி தான் வந்து அந்த காசரெக்ஸ் எசன்ஸ் வந்து இருக்கிறது கண்டுபிடிச்சேன். நெட்டில் போட்டு பார்க்கும்போது அதுக்கு வந்து இந்தியன் யூடியூபர்ஸும் வந்து ஒரு சில யூடியூபர்ஸ் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க, ரொம்பவே நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. சரி இந்தியாவில் வந்து அவைலபிளாக இருக்கா அப்படின்னு தேடும்போது தான் வந்து இது நான் சொல்கிறது வந்து 5 years பேக் சரிங்களா. இந்தியாவில் வந்து அவைலபிளாக இருக்கான்னு தேடி பார்த்துட்டு இருக்கும்போது தான் வந்து நான் கண்டுபிடிச்ச சைட்டு வந்து macaroon.in 5 yearsக்கு பேக் வந்து கண்டுபிடிச்சேன். அதோட அத்தென்டிசிட்டி எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த எசன்ஸோட ரேட்டு பார்த்திங்கன்னா அப்போது 1200 இருந்துச்சு. இப்போது வந்து நீங்கள் அதை 900க்கு கூட வாங்கிடலாம், 850 to 900க்கு கூட வாங்கிடலாம். ஆனால் அப்போது அதோட ரேட்டு வந்து 1200 இருந்துச்சு. அதுவும் macaroon.in பற்றி வெப்சைட்டை பற்றியெல்லாம் வந்து அப்போ யாருக்குமே வந்து அதிகமாக தெரியாது. ஸோ என் ஹஸ்பண்டெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி சரி அதாவது ஆர்டர் போட்டுட்டேன் நான். அப்போ கூட என் ஹஸ்பண்ட் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, ஆர்டர் வந்து வந்துருமா 1200 போட்டிருக்கோமே அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அவங்கள வந்து சமாதானப்படுத்திட்டு எனக்கு ஆனாலுமே வந்து உள்ளுக்குள்ளே வந்து திக்குன்றதா இருந்துச்சு, அந்த ப்ராடக்ட் வந்துருமா இல்லையான்றது. ஆனால் வந்து 4 daysலேயே வந்து எனக்கு வந்து கையில் டெலிவரி ஆயிடுச்சு. அந்த காசரெக்ஸ் எசன்ஸ் வந்து என்னோடய ஸ்கின் கேரில் வந்து ஒரு பெரிய ரோலே ப்ளே பண்ணுச்சுன்னு தான் சொல்லணும். அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா வந்து நான் காசரெக்ஸோட ஆல் இன் ஒன் க்ரீம் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அது வந்து ஷிஃப்ட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்போ ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணப்போ காசரெக்ஸோட ஆல் இன் ஒன் க்ரீம் தான் யூஸ் பண்ணேன். ஸோ உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா காசரெக்ஸோட எசன்ஸ் ஆயிலி காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் அது யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்க அப்படின்னா காசரெக்ஸோட ஆல் இன் ஒன் க்ரீம் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அதுதான் யூஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஃபார்முலாரெக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே ஒர்க் வந்து ஆகும் சரிங்களா. ஸோ நான் 5 years பேக்கே வந்து காசரெக்ஸோட ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நீங்கள் யோசிப்பீங்கல்ல அப்போது வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சா, அப்போ இவங்க சொல்கிறது உண்மையாக இருக்குமோ இல்லையோன்ட்டு. அது மாதிரி வந்து நீங்கள் போட்டிருக்க பிஃபோர் பிக்சருமே வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் பிக்சரில் வந்து ரொம்ப வந்து டார்க்காக இருக்கீங்க, ஆஃப்டர் பிக்சரில் வந்து ஃபேராக இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா என்னோடய நேச்சுரல் ஸ்கின் டோனே வந்து நான் நார்மலாக ஃபேராக தான் இருப்பேன். 6 years பேக் வந்து ரொம்ப வந்து வெயிலில் அலைஞ்சது ப்ளஸ் வந்து 2 பசங்க பிறந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்லாம் இருந்ததுனால வந்து அதனாலயா என்னன்னு தெரியல எனக்கு வந்து ஃபேஸில் வந்து ரொம்ப ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸ்கின் கேர் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின் டோன் வந்து பழைய ஸ்கின் டோன் வந்துடுச்சு. இப்போது கரெக்டாக பார்த்திங்கன்னா நான் ஃபோட்டோவில் காமிச்சிருக்கிறத விடவே வந்து ஒரு ஸ்கின் டோன் வந்து ஜாஸ்தியாக தான் இருப்பேன் நேரில் பார்த்திங்கன்னா. ஸோ இதெல்லாம் வந்து சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்லிட்டேன். ஸோ அதனால தான் வீடியோவோட எண்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ, பாய்.